broskies, welcome back to another video and welcome back to Reddit recap. வாரம் என்ன நடந்துச்சுன்றத பார்க்க வந்துட்டோம். வாங்க பார்க்கலாம். r/JK reacts top weekly என்ன நடந்துருக்குன்றத பார்க்கலாமா? நிறைய நடந்துச்சு இந்த வாரம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா கண்டென்ட் கொட்டி கிடக்கு. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டுறான்டா. ஸ்டார்டிங்கே தான். only super one can handle ராஜா சார். you can't defend me, I know, but he can. ஜெனரேட்டர்ல தண்ணி. இளையராஜாவே எல்லாரையும் புள்ளி பண்ணுவாரு, அவரையே புள்ளி பண்ற போய் இவர் தான். சாமி இப்ப ஏதோ பண்ணிருக்கீங்க காசு வரணும்னு, அது நல்லா வருது இல்ல. இளையராஜாவே புள்ளி பண்ற பாஸ் வந்து ரஜினிகிட்ட மட்டும் தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் படத்துல பண்ற என்டர்டைன்மெண்ட் விட ஆடியோ லான்ச்ல பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. சாய பயங்கர் பிஆரை விட பயங்கரமா இருக்கே. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சால் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைமுறை விட மாட்டோம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1 லட்சம் பேர் வெளியே. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம் 1.5 அக்கா டயலாக் மாத்தி சொல்லிட்டாங்க. பயங்கரமான இல்ல, தரமான சம்பவம். டயலாகாச்சும் மாற்ற வேண்டியதானே. எல்லாமே வந்து பெய்டு ப்ரொமோஷன்ஸ் தான். கண்டிப்பா ஃப்ரீயா யாரும் பண்ண மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னு செக் பண்ணணும். கமெண்ட்ஸ் ஆஃப்ல தான் இருக்கு. இதுதான் அந்த போஸ்ட். #ad இல்லை. ஆனா இதுல தான் ஒரு விஷயம் இருக்கு. #adடும் போடவும் முடியாது. போடாம இருந்தா இல்லீகல். இந்த தப்பு பண்ணா கவர்மெண்ட் தான் புடிச்சு கொடுக்கணும், கவர்மெண்ட் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, கவர்மெண்ட் தான் இந்த ஆடே போட சொல்லியிருக்கணும். யார நம்பர்னே தெரியல தாசனா. எல்லாத்துக்குமே இப்பெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூறானுங்க. இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. இத்தனை பேர் பேசினாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் பி அவேர், அவ்வளோதான். இதெல்லாம் நடக்கும்போது எது பிஆர் எது உண்மை அப்படின்னு மறுபடியும் அந்த லூப்புக்குள்ளேயே மாட்டிக்கிறீங்க. இப்போ ஒரு சாய் அபிங்கர் பிஆர்னு போட்டிருக்காரு, அது பிஆரா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அதில் ஆடு போடல. இப்போ இது வந்து பிஆர் மாதிரி தான் இருக்கு, காசு கொடுக்கு பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது போட்டால் தானே தெரியும். பண்ணுறதான் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் பி டிரான்ஸ்பரண்ட் அபவுட் இட். டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாதுன்னு தான் பண்ணுறதே. என்ன அளவோ நான் தான் பேசாமல் உட்காந்து நானும் போட்டுட்டு போயிருக்கலாம். உங்ககிட்ட தான் பேசி கடைசியில் அபியூசஸ் தான் மிஞ்சும். என்ன பண்ணாலும் எப்படி அபியூஸ் தான் பண்ண போறீங்க. கிட்ட பேசுறதே வேஸ்ட். உங்க மூஞ்சியா நான் பார்க்க மாட்டேன். வணக்கம். எதை பத்தியும் பேசாம நம்மளும் இவங்களோட அப்படியே கூட்டமா போயிருக்கலாம். ஏன்னா பேசுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்படியே நான் பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே ஐ எம் ட்ரீட்டட் த சேம் வே தீஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ட்ரீட். என்ன உள்கத்தோட பேசுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் நான் வெளியே காட்டிக்கிறது இல்லை முன்ன மாதிரி. அவ்வளவுதான். இவர் தாங்க. நான் 21 days ஆக இந்த போஸ்ட்டை பார்த்தேன். KYC பாலா, KPY பாலா. பலா சார் வணக்கம். பலா சார், பலா சார். என்ன பலா சார்? நல்ல வேலை பலா சார். அது யார் பலா சார்? உங்க வைஃபா? என்ன பலா சார்? When there's something weird about KPY பாலா but you can't prove it yet ன்னு 3 வாரம் முன்னாடி போட்டிருந்தாரு. நான் அந்த வீக்லி இருக்கப்ப என்ன சம்மந்தமே இல்லாமல் போட்டிருக்கான்னு விட்டுட்டேன். அதை எடுத்துட்டு வந்து நான் அப்பவே சொன்னேன், எல்லாரும் என்ன போட்டு அடிச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. I told you so பண்ணியிருக்காரு. போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ். I am praying hard that he's genuine and doesn't fall down. The things he's doing aren't done by heroes who earn in crores. Maybe he never fall and continue to do stuff. இந்த மாதிரி சப்போர்ட்டிவா போட்டிருந்தாங்க 21 நாள் முன்னாடி. இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். என்னப்பா ஆச்சு? வாட்ஸ் த கான்டெக்ஸ்ட் பிஹைண்ட் திஸ்? அதை சொல்ல மாட்டாங்க. இந்த வாரம் தான் எனக்கு இன்டர்நெட் பற்றி இன்னும் நிறைய கொஞ்சம் புரிஞ்சுது. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், பட் நிறைய புரிஞ்சுது. இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். எஸ், இதுக்கப்புறம் இது நடந்தது இந்த வாரம். அதுக்கு மேலேயே KPY பாலா. அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட். கமல் இஸ் ஓவர் ரேட்டட். அப்புறம் அந்த நிப்பிள் ஜோக். கமல் இஸ் ஓவர் ரேட்டட்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு எட்ஜி ஒப்பீனியன். பீப்புள் வில் கெட் ட்ரிகர்ட்ன்றது தெரிஞ்சது தான். பட் தென் அகேன் இட்ஸ் ஜஸ்ட் அன் ஒப்பீனியன். கமல் ஓவர் ரேட்டட்னு சொன்னா இப்போ எனக்கு சினிமா பத்தி எதுவும் தெரியாது, நானே ஒத்துக்க மாட்டேன். அது லுக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல படங்களா இருந்தாலும் சரி, ஐ வுட் டர்ன் கே ஃபார் கமல் ஹாசன் ஃபார் ஹிஸ் லுக்ஸ். அந்த அளவுக்கு மனுஷன் இப்ப கூட நல்லா ஜாலா இருக்காரு. அவருக்கு என்ன குறை? என்ன அப்படி பாக்குற? என்ன லவ் பண்ண போறியா? லுக்ஸுக்காக தான் சொன்னாங்கன்னாங்க. அப்புறம் அந்த நிப்புள் ஜோக்கு வந்து அது ஜோக்கு மாதிரியே, அது ஜோக்கு தான். அது விடுகுமார் சிரிப்பு வரலன்னா விட்டுற, என்ன பண்றது, ஜோக்கு தான் அது. பட் அகேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அந்த பார்ட்டை ட்ரிம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாலஜி வீடியோவும் சம்மந்தமே இல்லாம போட்டிருந்தாங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. யோ வக்கீல் வண்டு முருகா, நீ என்ன உள்ள வந்து இவங்களோட உட்கார்ந்திருக்க? அதுக்கப்புறம் அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இது வந்து 2-3 நாள் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இங்கே தாவிட்டானுங்க. KPY பாலாவுக்கு வந்து தாவிட்டாங்க. இங்கே இவர் வந்துட்டாங்க. இப்போ வந்து அடுத்து இப்போ தனுஷ் ஆடியோ லான்ச் ஸ்பீச் வரும், அங்கே ஓடிடுவானுங்க. மாறி போயிட்டு இருப்பானுங்க. நீ வா. இதுல என்ன மேட்டர்? 2 விஷயத்துலயும் என்ன மேட்டர்னா, KPC
ஏபிஒய் பாலா விஷயத்துலயும் சரி, அப்புறம் இந்த கமல் இஸ் ஓவர் ரேட்டட்ன்ற விஷயத்திலயும் சரி, ரெண்டு விஷயத்திலையும் காரணத்துக்காக அடிச்சவனை விட கான்டெக்ட் தெரியாம அடிச்சவன் தான் நிறைய பேர். சிக்கிட்டான் அடிங்கடா, அதனால ரொம்ப நாள் இவரு கூட போட்டிருக்காரு. நான் அப்பவே சொன்னேன் எல்லாரும் என்ன போட்டு அடிச்சு. இந்த மாதிரி தான் இருந்தே காத்துட்டு இருந்திருக்கானுங்க எல்லாருக்கும். சரி, எனக்கும் இதே மாதிரி நிறைய கூட்டங்கள் இருக்கு, நானும் அடி வாங்கியிருக்கேன். ஏதாவது நான் ஒரு பிரச்சனை சிக்கியிருப்பேன், அதுக்கு எவனும் அடிக்க மாட்டான், அதுக்கு வந்து கிரிட்டிசிசம்லாம் இருக்காது. சிக்கிட்டான்டா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அபியூசஸ், அதாவது ஒரு என்ன சொல்றது, நான் திருந்தணும்ன்றதெல்லாம் அதுக்கு அவனுக்கு நோக்கம் இல்லை. நான் அடி வாங்கணும், நான் இந்த சேனலை பூட்டிட்டு ஓடணும், இதுதான் நோக்கமா இருக்கும். இல்ல அவனை வந்து அபியூஸ் பண்ணி அவன் ஜாலியா இருக்கும். அது ஒரு மாதிரி, அது ஒரு அவங்களுக்கு ஜாலி போல. அந்த மாதிரி தான் இன்டர்நெட்டே இப்போ இருக்கு. எவன் சிக்குவான், எவனை அடிக்கலாம், அவனை போட்டு அடிச்சு மிதிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. there's no consideration. போட்டு அடிக்கிறோமா, எதுக்கு அடிக்கிறோம்ல காரணம்லாம் கேட்காதீங்க, போட்டு அடிங்கன்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கோல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது. கேபிஒய் பாலா வந்து எக்ஸ்போஸ் ஆனது என்ன மேட்டர்னா, இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு, கமல் இஸ் ஓவர் ரேட்டட் இஷ்யூ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வரும். இந்த வாரம் தான் நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கு நமக்கு. கேபிஒய் பாலா மேட்டர் என்னன்னா, ரெண்டு அங்கிள்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, 1 மணி நேரம் வீடியோ. கரெக்ட். கேபிஒய் பாலா வந்து எக்ஸ்போஸ்டு, நான் ரொம்ப நாளா நினைச்சேன், கடைசி சிக்கிட்டான், இப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, அப்படி என்ன எக்ஸ்போஸ் ஆயிருக்காருன்னு போய் 1 மணி நேரம் வீடியோ பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்றதை விட ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் வந்து நம்பர் வந்து போட்டால் வேறு காருக்கு காமிக்குது, நம்பர் வேறு நம்பராக இருக்குது, இன்சூரன்ஸ் கட்டலை, இவர் வந்து கொடுக்குற வெஹிக்கிள் எல்லாமே வந்து நம்பரை மறைச்சிட்டு கொடுக்குறாரு, அந்த மாதிரி கிளைம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு யாரோ வந்து காசு கொடுத்து இவர் வந்து இது பண்ணுறாங்க, இவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு, வரமாட்டார், ஆனால் அரசியலை வந்து இந்த நாட்டுக்கே வந்து இவர் இது டேஞ்சரு அப்படி இப்படின்னு வந்து சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக அவரை இறக்குறாங்க, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வேலிடாக எனக்கு பட்ட விஷயம். இந்த ஆம்புலன்ஸில் நம்பர் வந்து இல்லைன்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு எப்படி ஒரு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. எதுக்குமே ப்ரூஃப் இல்லை இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துக்கு தவிர. அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸுக்கு விஷயத்துக்கு வந்து அவர் வந்து கேபிஒய் பாலா வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி நம்பர் பிளேட்டில் ஒரு டி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதனால வந்து அது எடுத்தோடனே இப்போ போட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் தான் வரும், அப்புறம் எஃப்சி முடிஞ்ச காரணத்தினால அதை நாங்கள் இது பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதுதான் வந்து நான் எந்த சைடும் எடுக்கல. இப்போ நாளைக்கே வந்து இவங்க பார்ட் 2 வேற போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த எக்ஸ்போஸ் பண்ணவங்க. நாளைக்கு அவரு போடலாம், அதுல இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரலாம், இல்லைன்னா இவங்க தான் பெரிய ஸ்கேமர்ஸ் போய் சொல்லிட்டு திரியறாங்கன்னு கூட நமக்கு தெரிய வரலாம். பட் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கே வராத ஒரு விஷயத்துக்கு எப்படி எவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் சேர்ந்து பேஷ் பண்றீங்கன்றது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்க யாருமே நல்லவனோ இல்ல எத்திக்ஸ்க்காகவோ இல்ல வந்து நல்லது பண்றான் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அடைச்சிட்டான் போட்டாடி, அவ்வளவுதான். நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. நான் சொன்னா எப்படி என்னையும் அடிப்பீங்க, நான் சொல்லறதுனால அடிச்சுட்டு தான் இருக்கீங்க, நான் அப்படியே கடந்து போறேன். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் என் இஷ்டத்துக்கு பேச முடியும். ஒரு ஆணா பிறந்ததுல இது ஒரு சந்தோஷமான விஷயம். இல்லைனா நான் சொன்ன ஒப்பீனியனுக்குன்னா வெறும் அப்பாலஜி வீடியோ தான் போட்டிருக்கணும் இந்நேரம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சந்தோஷப்படுறேன். வாட் சம்திங் யூ நோ பட் யூ கேன்ட் ப்ரூவ் இட். யூ ஆர் unemployed. My dad is not so bad like I thought. My mom rage baits him a lot suddenly. I'm noticing this a lot as I grow up. ரிலேஷன்ஷிப்ல எப்பயுமே ஒருத்தர் ரேஜ் பைட்டரா இருப்பாரு, இன்னொருத்தர் ரேஜ் பைட்டுக்கு ஃபாலோ ஆகிற ஆளாக தான் இருப்பாரு. அது நீங்க யாருன்றதை பொறுத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் போகும். எய்தர் யூ ஆர் காமாட்சி நாயுடு ஆர் யூ ஆர் முக்தர் இன் ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். மை கிரஷ் ஹேட் அ கிரஷ் ஆன் மீ. இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கும் ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது. அப்போ ஏதோ அப்படியே கடந்து போயிட்ட ஒன்றும் இல்லாத மாதிரி 5 வருஷம் அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ இப்போ இந்த மெசேஜுக்கு காரணம் இதுதானா, அவங்க இதை தான் சொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. Who will be the director? ஆமா நண்பர்களே, லோக்கியை வந்து அவரே வெளியேறிட்டாரா இல்லை வெளியேற்றிட்டாங்களான்னு தெரியல. அவர் வந்து வேணான்னு சொன்ன மாதிரி ரூமர் வருது. இன்னொரு பக்கம் லோக்கி தான் டைரக்டர், சும்மா இதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுறா, அதான் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு தெரியல. யார் டைரக்ட் பண்ணாலும் இன்னொரு நியூஸ் வேற வருது, அதை நான் சொல்லக்கூட விரும்பல. அது மட்டும் நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு லோக்கி இதுவே நீங்களே டைரக்ட் பண்ணிடுங்க, கைதிட்டு கூட அப்புறம் பார்த்துக்கலாம். வேற யார்கிட்ட இது கொடுத்து இல்லைன்னா விட்டுருங்க, ப்ராஜெக்டே டிராப் பண்ணிருங்க. அந்த டைம்ல டிக்டாக் பண்றேன்னு இவர் போட்ட ஆட்டம் இருக்கு. ஐயோ இன்னுமா என்ன தெரியல, வேணாம். பழைய மாதிரி டிக்டாக் போட ஆரம்பிச்சேன்னா அவ்வளவுதான். நான் அப்படியே டிக்டாக் போட்டுட்டு அப்படியே இருந்திருந்தேன்னா நான் ஒரு டிக்டாக்கரா இருந்திருப்பேன். நேரம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இருந்திருப்பேன், 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸோட. அதை விட்டுட்டு இப்போ நான் இங்கே வந்து பாடுபட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசி. பட் ஐம் ஹாப்பி வேர் ஐ ஆம். பட் இருந்தாலும் சொல்றேன். யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கடா அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேபிஒய் பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு வந்து சொல்றீங்க. இது வண்டி ஜெப்பு நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். இவங்க கிராப் பண்ணி போட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்பர் காட்டி தான் போட்டிருப்பாங்க. நான் 1 செகண்ட் அப்புறம் இவர் வந்து கேபிஒய்
கேபிஒய் பாலாக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு வந்துடாதீங்க. நான் இவர் வீடியோ பார்த்ததே இல்லை. இந்த 2 விஷயம் இந்த ஸ்கேம்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என்ன வீடியோன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கிளாரிஃபிகேஷனும் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பார்த்த வர அவங்க ஸ்கேம்னு சொன்னவங்க 2 பாயிண்ட் தான் சொன்னாங்க. அது வந்து இன்வேலிடாக இருக்குது. இப்போ ஒரு ப்ரூஃப் போட்டதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் 2 வீடியோ போட்டால் என்னென்னு பார்க்கலாம். பட் எதுக்கு முன்னாடியுமே ஒரு கன்க்ளூஷன் வந்து நீங்களே அடிக்காதீங்க யாரையும். நாளைக்கு அவங்க 2 பேர் பண்ணவங்க ஃப்ராடுன்னு தெரிய வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. யூ கேன்ட் அன்டூ த டேமேஜ். இதுதான் அந்த வீடியோ. இதோட ப்ரோமோ வெர்ஷன். இது இன்டர்வியூ வந்து 1 மினிட் நம்ம வந்து அறம் நாடுல வந்திருக்கு. நான் 2யும் வந்து காமிச்சிடுறேன் ஜஸ்ட் ஸோ தட் யூ நோ த கான்டெக்ஸ்ட். பாலா பண்ற சில விஷயங்கள்ல 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்லை, சரி நல்லது பண்ணட்டும்ங்கிற மாதிரி விட்டாச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே ஒரு பாலா, அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர் அப்படின்ட்டு நிறைய கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்குள்ள பல அரசியல்கள் இருக்குன்னா வேற சொல்கிறாங்க. த மோஸ்ட் டேஞ்சரஸ் வருங்காலத்தில் மிகப்பெரிய இந்த தேசத்திற்கும் சரி இந்த மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் 1 யார் அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல பாலாவா? அந்த பாலா சார். நீங்கள் முழு கதையும் கேட்கணும். கேட்டால் தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். நீங்கள் சொன்னோடனே பாலாவா, நம்ம பாலாவா, விளக்கமாறு பாலாவான்லாம் சொல்லக்கூடாது. ஸ்கூட்டி ஒன்று கொடுத்துருப்பாப்புல, அந்த டிவிஎஸ் 50 எதற்காக திட்டமிட்டு அந்த நம்பர் வந்து எரேஸ் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. அதாவது வண்டி வெஹிக்கிள் போகுது சார், நீங்கள் பின்னாடி அந்த ஸ்கெட்ச் வச்சு அழிச்சிருக்காங்க. அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிருப்பான், இல்லைன்னா இவன் நம்பர் பிளேட்டை மறைச்சு நிற்பான் அந்த தம்பி. ஆமாம், கீழே நிற்கிற போது நம்பர் பிளேட். ஆமாம், நீங்கள் இதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே டுபாக்கூர்னு அர்த்தம். செக் பண்ணதில் அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தாப்புல இல்லை. ஆமாம், எல்லாமே டுபாக்கூர். அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது திருட்டு ஆம்புலன்ஸா என்னன்னே தெரில. புரியுதா? எதுக்காக நம்ம இந்த குற்றச்சாட்டு பண்ணோம்னா அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டு பார்த்தா ஒரு ட்ரஸ்ட்டுக்காரன் நம்பர் வரும். அடுத்து 4வது ஆம்புலன்ஸ் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் சிம்சன் ஹோட்டல் வாசலில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த துபாக்கூர் ஆம்புலன்ஸ் அவர் வர, அதுக்கு நம்பர் பிளேட்டே கிடையாது, அதுக்கு இன்சூரன்ஸே கிடையாது. அது ஏதோ கார் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார், ஃபாரின் கார் பேரில். அது ஃபேன்சி நம்பர் 0003. அப்போ இதெல்லாம் திருட்டு வண்டியா? அப்போ இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸ் தான் வச்சாங்க. அதுக்கு வந்து கேபிஒய் பாலா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த நம்பர் பிளேட் விஷயத்துக்கு. பட் இது என்ன நடக்குது நான் ஃபோல்ட் ஆனால் தான் தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்கு என்ன ஏதுன்னு. இவர் 2வது வீடியோ போட போறேன், இன்னும் நிறைய ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் பெருசா இதுல ப்ரூஃப் சொல்லல. சரி, மேபி ப்ரூஃப் எடுத்துட்டு வரலாம், யாருக்கு தெரியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்குள்ள கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லை, எந்த விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாரம் ஃபுல்லாகவே நடந்துட்டு இருந்தது. என்னன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த பஸ்ஸில் வந்து போயிட்டு நிறைய ஊரில் வந்து கொடுத்துருந்தாரு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு, நல்லா வேலிடாக பேசியிருந்தாரு. நாகப்பட்டினத்தில் பேசியிருந்தாரு, அப்புறம் திருவாரூரில் பேசியிருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அரியலூரில் பேசியிருந்தாரு. 3 இடம் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இடத்துல பேச வேண்டியதுன்னு சொன்னார். கரெக்டாக தெரில, நான் ஃபுல்லாக பார்க்கல. பட் 2 இடத்துல பேசினது மட்டும் ஃபுல்லாக பார்த்தேன். அதில் வந்து அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு, அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதாவது ஒரே இடத்துல வந்து இவங்களை பேச விட மாட்டாங்க, பவர் கட்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வந்து 2வது விஷயம். ஆனா நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும். ஐயா அப்படியே இந்த பவர் கட் விஷயம் வந்து இப்போ கரண்ட் கட் ரொம்ப ஆகுது, இந்த மாதிரி பவர் ஷட் டவுன்லாம் பண்றாங்க, அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு என்னன்னு கொஞ்சம் சால்வ் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஆக்டர் ரோபோ சங்கர் பாசஸ் அவே அட் 46ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 2 நாள் முன்னாடி தான் நடந்திருக்கு. 2-3 நாள் முன்னாடி நைட்டு வந்து நியூஸ் சொல்லி இருந்தது இந்த மாதிரி he has passed awayன்னு. இந்த நேரத்தில் லெட்ஸ் ஜஸ்ட் சே ரெஸ்ட் இன் பீஸ். எடிட்டர் ஏதாச்சும் ஒரு எடிட் மாதிரி போட்டு விடுங்க, அவருக்கு டெடிகேட் பண்ணுங்க. சரி, ஆர்டர் படியே வா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சிறக்கடிப்பேன். எல்லாரும் இவர் பண்ண கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த சீன் தான். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அது பாப்புலர் தான், பட் இட்ஸ் ஸ்டில் ஃபன்னினா எனக்கு அந்த சீன் தான். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து மாரியில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுதான். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபேவரட் கேரக்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இந்த சீன் இருந்தால் சொல்லுங்கள். லெட்ஸ் ரிமெம்பர் ஹிம். இந்த ஒரு நேரத்தில் லெட்ஸ் பே ட்ரிபியூட் டு திஸ் மேன். ஸோ எஸ் நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வாரம் நடந்தது. நிறைய விஷயங்கள் நடந்தது. 1-2 இந்த வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே நம்ம போட்டதுலேயே நிறைய விஷயங்கள் நடந்து நான் பார்த்தது. இந்த வாரம் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் போட்டிங்க. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது இந்த சப்ரெடிட் பார்த்து. இன்னும் நிறைய விஷயங்கள் நான்
நான் இன்க்ளூட் பண்ணல, ஆனால் நிறைய பேசிட்டோம் ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதே மாதிரி என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து போடுங்க. ஏதாச்சும் விஷயம் நடக்குதுனாலே உங்களுக்கு தோணணும் இதை வந்து இவன்ட்ட கொடுத்தா இதை யூஸ் பண்ணிப்பான்ற மாதிரி எனக்கு போட்டுருங்க, சப்டைட்டில் போட்டுக்கோங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவில் போடணுன்னா நான் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா நான் அதை வீடியோலையும் பேசுகிறேன். இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது, என்டர்டெய்னிங்காக போச்சு. அதனால் வந்து நான் 9 out of 10 கொடுக்குறேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ எஸ் நண்பர்களே, that's pretty much it. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.